வாங்கம்மா வாங்க, வலது காலை எடுத்து வச்சு வாங்க. இந்த கருமத்தை கண்ணால பார்க்க வேண்டியது இருக்கு. பாருங்க பாருங்க, எல்லாரும் நல்லா பாருங்க. ராம வாடா, நீ வந்து கருமத்தை பாரா, வாடா. ஓடி போனவன அப்படியே விட்டு கூட இருக்கான் பாரு. இந்த கூத்தை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? ஏமா உன்னை இழுத்துட்டு போனவன் பத்தி விட்டானா இல்ல போர் அடிச்சு போய் நீயே ஓடியான்ட்டியா? இவ்வளவு விடு, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஈனா மான வெக்கா சூடு சொரணம் எதுவுமே இல்லையா? இப்படி வீட்டை விட்டு ஓடி போன ஓடுகாலி வீட்டுக்கு கூட இருந்திருக்கியே. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன் நாக்க அறுத்துருவேன். நீ விருந்தாளி, இன்னைக்கு வருவேன் நாளைக்கு போவேன். உனக்காக என் பொண்ணை தலைமுழுக முடியுமா? இத்தனை நாள் இவன் என்ன நினைப்பா அவன் என்ன நினைப்பா ஊர் என்ன நினைக்கணும் இருந்ததால தான் உன்ன மாதிரி ஆள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு எவனும் தேவையில்லை, என்ற பொண்ணு தான் முக்கியம், அவன் சந்தோஷம் தான் முக்கியம். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வெளியே போ. கேட்டீங்கல்ல கேட்டீங்கல்ல, நல்லா கேட்டீங்கல்ல. என்ன வெளியே போக சொல்றான், நாக்க அறுத்துருவேன்றான். மச்சான் இவன் நம்ம ஜாதிக்கார பையன் இல்ல, வரதட்சணை கொடுக்க வக்கு இல்லாத பையன். இவ்வளவு போய் பாவம் பார்த்து பொண்ணு கட்ட வந்த பாத்தீங்களா? நம்மள செருப்பாளர்கள் செருப்பாளர்கள். நீங்க யாருங்க எங்களுக்கு பாவம் பாக்குறதுக்கு? நாங்க உங்களை தேடி வந்தோம், நீங்க தானே ஊருக்குள்ள பொண்ணு இல்ல நீங்க வந்தீங்க. டேய் நிறுத்துடா, இதுக்கு மேல ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுனீங்க பல்ல பேத்துருவேன். இன்னி 30 நாளையில என் பையனை கல்யாணம் வைக்கிறேன். முதல் பத்திரிக்கை உனக்கு தான் அனுப்புவேன். கொடுங்க கொடுங்க, யாருங்க தடுத்தா? கொடுங்க. என்ன நடந்து தெரியாம வாய் வந்தத விடுவீங்களா? இல்ல மாப்ள என்ன பேசுறாங்க நிறுத்துறீங்களா? நீங்க அம்பிகா உள்ள கூட்டிட்டு போங்க. எடுத்துக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த தடவை பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு தடவை திரும்பி அந்த பொண்ணை பாருங்க. இவளை இப்போ மிஸ் பண்ணிட்டா லைஃப் லாங்காக மிஸ் பண்ணிடுவோமோன்னு தோணுச்சுன்னா அவள் தான் உங்களுக்கானவ. அக்கா புரோக்கர் பொண்ணு போட்டு அனுப்பிச்சிருக்கான் பாரு. எங்க கொடுங்க. இந்தா ராம, நீ மட்டும் ஓகே சொல்லு. போனது இந்த பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணி பொண்ணா கிடைக்காது. பாருவே, நான் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னடா சொல்ற? என்னடா சொல்லணும்? என்னாச்சு? நான் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன்பா. என்னடா பேசுற? அந்த வீட்டில் அவ்வளோ பேசியிருக்கேன், அந்த வீட்டு வாசல் அப்படி மிதிக்க சொல்றியா? சரி, நீ அந்த பொண்ணுகிட்ட கேட்டியா உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமான்னு? கேட்கணும்பா. என்ன கேட்ப? அது அப்பங்கிட்ட போய் ஐயா எனக்கு எங்கேயுமே பொண்ணு கிடைக்கல, ஒரு 2வது பொண்ணை கட்டி தரேன் கேட்பியா? என்ன சொல்றேன்? இல்லப்பா, நல்ல பொண்ணா இருக்காளே, நானே அவகிட்ட பேசி பார்த்தேன் எப்போ கல்யாணம்னு.
ஆனால் அவள் வீட்டில் ஏதோ பிரச்சனை 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டா. அதோட நானும் விட்டேன். என்ன இன்னும் 3 வருஷம் காத்திருக்க போறானாமா? டேய் ராம், எனக்கு இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றா. உன் வயசு என்ன? நான் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? எதுக்காக பதில் சொல்லணும்? என்னடி பேசுற? புரிஞ்சுதான் பேசுறானா? இல்ல யார்கிட்ட பதில் சொல்லணும்? டேய் ராமு, சொல்லணும்டா. கல்யாணம் என்ன ஆச்சுன்னு சொல்லணும். அக்காவை நிச்சயம் பண்ணிட்டு ஏன் தங்கச்சியை கல்யாணம் பண்றீங்கன்னு சொல்லணும். மாமா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? நீங்க எல்லாரும் இன்னைக்கு எனக்கு சொல்லுங்க, நான் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்? எனக்கு வயசாயிடுச்சுன்னு கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணுமா? இல்லை என்னை சுற்றி எல்லாரும் கல்யாணம் ஆகுதேன்னு நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? எனக்கு இப்போ வயசு 33 ஆச்சு. இன்னும் 3 வருஷத்துல 36. 36 வயசுல கல்யாணம் பண்ணா எப்படின்னா தப்பா? ஜெயில பிடிச்சி போட்டுருவாங்களா? எப்படிப்பா இன்னும் 3 வருஷம் வெயிட் பண்றது? அம்மா, இந்த ஊருக்கு வரும்போது நானும் அதே கன்ஃபியூஷன்ல தான் வந்தேன். ஆனால் அந்த பொண்ணுகிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு புத்தியே வந்துச்சு. அத்தை ஃபோன் பண்ணான்னு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, மாமா யாரோ பொண்ணு பார்த்தாங்கிறதுக்கெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. ஏன் கல்யாணம்? எனக்கு பிடிச்சவங்களோட கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா. இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணல. ராதாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. ராதாக்கு எப்போ சம்மதமோ அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன ஜாதி, என்ன வயசு, என்ன நிறம், என்ன வேலை, எவ்வளவு சொத்து இருக்கு, இதுக்கு இவ்வளவு கணக்கு? இந்த கணக்குல வாழ்க்கை எங்க மாமா இருக்கு?